வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பு பிள்ளையே, உன் வாழ்வில் பல இன்னல்கள் போராட்டங்களை நீ சந்திக்கும் போது மனநொந்து போகிறாய். உன் வாழ்க்கை பல நேரங்களில் கசந்து போகிறது. நான் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன் என்று நித்தம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். இந்த துன்பங்கள் உன் வாழ்வை இருளாக மாற்றிவிடுகிறது. வேதனை என்கிற இருள், பயம் என்கிற இருள் என்று பலவித இருள் நிறைந்த சூழ்நிலைகள் உன்னில் இருக்கிறது. என் வல்லமை உன்னை சந்திக்க இன்று விட்டுக்கொடு. என் பாதத்தில் காத்திரு, ஜெபம் பண்ணு, என் முகத்தை தேடு. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்ற வசனத்தின்படி நீ என் முகத்தை நோக்கி பார்த்தால் உன் வெட்கம், கவலை, பயம், வெறுப்பு, வேதனை எல்லாம் மாறும். நீ பிரகாசிக்கப்படுவாய். நானே உனக்கு வெளிச்சமாயிருப்பேன். என் வெளிச்சம் பிரகாசிக்கும் போது எப்பேற்பட்ட இருள் நிறைந்த சூழ்நிலைகளும் மாறும். நீ இதுவரை வடித்த கண்ணீர்கள் மாறும். உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி நீ அழுது கொண்டிராய். நான் உன் கண்ணீர் யாவையும் துடைத்து உனக்கு சந்தோஷம் தருவேன். கவலைப்படாதே. ஆதார வசனம்: உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதுமில்லை, உன் சந்திரன் மறைவதுமில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஏசாயா 60:20.